वरीष्टं वराहरूपं देववरीष्टं वरस्मितवदनं वज्रदन्तधर रक्षाकवचम् அங்காளித்தாயே அருள் புரிவாயே. மாதவரம் அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு அங்காள பரமேஸ்வரி அன்னை சக்தி பீடத்தில் அனுகிரக தேவதையாக அருள்பாலிக்கும் மாற்றம் தரும் அஷ்டபுஜ மகா வாராகி அன்னைக்கு வருகின்ற ஆனி மாத அமாவாசையை முன்னிட்டு 5/7/2024 வெள்ளிக்கிழமை அன்று இரவு 7 மணி முதல் வாராகி சர்வசித்தி மகா யாகம் சிறப்பாக நடைபெற உள்ளது. இந்த வாராகி அன்னைக்கு நடைபெறக்கூடிய அதிசூட்சமமான இந்த யாகத்தில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு வாராகி அன்னையின் பேரருளை பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த யாகத்தில் வாராகிக்கு மிகவும் பிரீதியான பொருட்களை நம்ம அந்த ஆகுதிகள் வஸ்திராகுதி, திரவியாகுதி, மூலிகா ஆகுதி என்று சொல்வார்கள். இப்பொழுது திரவியாகுதி என்பதை பார்ப்போம். திரவியாகுதி என்றால் அவளுக்கு பிரீதியான விருப்பமான திரவியங்களை நம் ஆகுதியாக கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்துவது. அப்போ என்ன திரவியங்கள்? 1008 வகையான ஹோம திரவியங்கள் இருக்கின்றன. அந்த ஹோம திரவியங்கள் எல்லாம் அந்த ஆகுதியில் நாம் போட போகிறோம். உங்களுக்கு ஒரு எளிமையாக உங்களுக்கு சில ஹோம திரவியங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, வலம்புரிக்காய், இடம்புரிக்காய் பிரத்யேகமாக நம்ம அதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மற்றபடி சுக்கு, மிளகு, ஏலம், திப்பிலி, அதிமதுரம், இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகவும் மருத்துவ குணம் உடையது. இப்போ ஒரு உடல் நோய்களை நீக்குவதற்கு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கு, மிளகு, திப்பிலி, திரிமதுரம் இந்த பொருட்களெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம். அப்போது மருந்தாக இருக்கக்கூடியதை ஆகுதி கொடுக்கும் பொழுது எந்த நோய்கள் இருந்தாலும் அவள் நம்மளுக்கு நீக்குவாளுங்கிறதுக்காக தான் இந்த பொருட்களும் ஆகுதி கொடுக்க போகிறோம். அதனால் நிறைய 1008 வகையான திரவியங்களை ஆகுதியாக கொடுக்க போகிறோம். இது முதல். அதன் பிறகு மூலிகா யாகம். ஒரு 108 வகையான மூலிகைகள், அதாவது யானை வணங்கி, பூனை வணங்கி, இந்த மாதிரியான ஒரு அதிசூட்சமமான மூலிகைகள்லாம் அதில் ஆகுதி போட போகிறோம். இந்த மூலிகைகள் பார்த்து 108 விதமான மூலிகைகளாக இருக்கும். இதில் சந்தன இலைகள் அப்படிங்கிற ஒரு சந்தன மரத்தினுடைய இலைகள் கூட அதில் நம்ம அந்த ஆகுதியில் போட போகிறோம். அப்புறம் ஊமத்தம் பூ, நம்ம பைரவர் சொல்லுவோம், உண்மத்த பைரவர் உண்மத்த வாராகின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ஊமத்தம் பூ, இந்த ஊமத்தம் பூவிலே பார்த்தீங்கன்னா கரு ஊமத்தை அப்படின்னு ஒரு ஊமத்தை பூ இருக்குது. இது ரொம்ப ரொம்ப அபூர்வமான ஊமத்தை பூ. ஆனால் இந்த கரு ஊமத்தை பூவை வைத்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு யாகம் செய்கிறார்களோ, ஒரு குறிப்பிட்ட ஒரு 108 ஊமத்தம் பூ கொண்டு யாகம், அந்த 108 ஊமத்தம் பூ கொண்டு இந்த வாராகியினுடைய யாகத்தை செய்யும் பொழுது வாராகி அவர்களுக்கு என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பாள் என்ற ஒரு சூட்சமம். அதன் பிரகாரம் இது மாதிரி, எதுக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்ல, இது மாதிரி 108 வகையான மூலிகைகளை பயன்படுத்த போகிறோம். மகா நைவேத்தியம். இந்த நைவேத்தியம் ஒரு உபச்சார பூஜைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைவேத்தியம் கொடுப்போம். அப்போ அம்மா சந்தோஷமாக அவள் தன்னுடைய பசியினை ஆற்றிக்கொள்வதற்காக இந்த நைவேத்தியம். அப்போ இந்த நைவேத்தியம்னா என்ன நைவேத்தியம்? வாராகிக்குன்னு ஒன்று பிரதானமாக இருக்கும் இல்லையா? அந்த வாராகிக்கு இருக்கக்கூடிய பிரதான நைவேத்தியங்கள், அந்த பிரதான நைவேத்தியங்கள்லாம் வேற எந்த தெய்வத்திற்கும் இந்த நைவேத்தியம் கிடையாது என்று சொல்லக்கூடிய நைவேத்தியம். உதாரணமாக சொன்னால், பூண்டினால் செய்யப்படக்கூடிய பூண்டு சாதம். இந்த பூண்டு சாதம் வேற எந்த தெய்வத்துக்கும் நாம் நைவேத்தியம் செய்வதாக ஐதீகம் இல்லை. அப்படிப்பட்ட இந்த பூண்டு நைவேத்தியம்
அந்த சாதம் வந்து வாராகி யாகத்தில் வந்து நம்ம ஆகுதியாக கொடுக்க போகிறோம். அதன் பிறகு தோல் எடுக்காத உளுந்தினுடைய வடை வாராகிக்கு மிகவும் பிடித்தமானதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த யாகத்தில் வாராகியினுடைய பிரீதியாக இந்த தோல் எடுக்காத உளுந்தினுடைய வடை. அதன் பிறகு அவித்த மொச்சை பயிரை அவித்து அதில் தேன் கலந்து வாராகிக்கு கொடுக்கிறது ஒரு பிரயோக முறை. இதெல்லாம் முன்னோர்கள் வந்து வாராகியினுடைய வழிபாட்டில் சொன்ன ஒரு விஷயம். எருமையினுடைய தயிரை ஆகுதியாக கொடுத்தது, இதெல்லாம் ரொம்ப சூட்சமமான வழிபாடு. எருமை தயிரை வந்து வேற எந்த சுப காரியங்களுக்கும் வேற எந்த பூஜை காரியங்களுக்கும் நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஆனால் வாராகியினுடைய யாகத்தில் வாராகியினுடைய நைவேத்தியத்தில் எருமை தயிர் நிச்சயமான முறையில் பயன்படுத்த வேண்டும். கிழங்கு வகைகள், சக்கரவள்ளி கிழங்கு, கப்பக்கிழங்கு என்று சொல்லக்கூடிய அந்த கிழங்கு வகைகள், கிழங்குகள்லாம் நம்ம சும்மா பேருக்கு 1 or 2 நம்ம கொடுக்கல, ஒரு 108 கிலோ அந்த கணக்கில் தான் நம்ம கொடுக்கறதுக்கு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ அந்தளவுக்கு வந்து வாராகியினுடைய யாகத்தை நம்ம வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமாக செய்து நம் வாராகி அன்னையை பிரீதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளோ பெரிய முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வஸ்திர ஆகுதி, வஸ்திரங்களை அன்னைக்கு ஆகுதியாக கொடுத்தோம். எப்படிப்பட்ட வஸ்திரங்கள்? அன்னை வந்து பட்டு பட்டாடைகளை அணிந்து கொள்வது மிகவும் விருப்பமாக இருக்கிறார். அதாவது சர்வ அலங்கார பூஜிதாயை நமக, அவள் சர்வ அலங்காரத்தில் இருப்பதை மிகவும் விரும்புகிறார். அடுத்து அன்னைக்கு வந்து பூர்ணாகுதி என்ற ஒன்றை கொடுப்பார்கள். பூர்ணாகுதி என்றால் இத்தனை பூஜைகளும் நான் செய்துவிட்டேன், என்னால் முடிந்தவரை இத்தனை பூஜைகளும் இத்தனை உபச்சாரங்களும் இத்தனை நைவேத்தியங்களும் செய்துவிட்டேன், ஆனால் இது என்ன குறை இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல பிழைகளையும் குற்றங்களையும் பொறுத்து காத்து அருள வேண்டும் என்று சொல்வார்கள். அதுபோல எனக்கு தெரிந்தவரை நான் செய்துவிட்டேன், இதில் உனக்கு ஏதாவது மனக்குறை இருந்தாலும், நான் அறியாமல் ஏதாவது தவறுகள் செய்திருந்தாலும், இந்த மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் அப்படின்னு சொல்லுவாங்க, என்னுடைய மந்திரத்திலோ என்னுடைய தந்திரத்திலோ என்னுடைய கிரியை நான் செய்த இந்த யாக கிரியைகள் ஏதாவது நான் தெரியாமல் தவறு செய்திருந்தால் அதை மன்னித்து பெரிய கருணையோடு இந்த பூஜையை நீ ஏற்றுக்கொண்டு எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். இதனுடைய அத்தனையுடைய பூஜை நடந்த மொத்த சொரூபமாக இந்த பூர்ண ஆகுதியை நிறைவாக உனக்கு கொடுக்கிறேன், இதை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கொடுப்பது தான் பூர்ணாகுதி. அதை வந்து ஒரு பெரிய மூட்டை போல கட்டி அதுக்குள்ள இவ்வளவு ஆகுதிகள் கொடுத்தாலும் அந்த முக்கியமான ஆகுதிகள், சில சூட்சமமான பிரத்யேகமான அந்த ஆகுதி பொருட்களை அந்த மூட்டையில் கட்டி வாராகி அன்னையினுடைய மூல மந்திரம் சொல்லி, எல்லா மந்திரங்களும் நாம் சொல்லிக்கொண்டே இருந்தாலும் பூர்ணாகுதி போடும்பொழுது வாராகி அன்னைக்குரிய மூல மந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட முறை பிரயோகம் செய்து அந்த பூர்ணாகுதியை நிறைவாக கொடுப்பார். பூர்ணாகுதி நடப்பதற்கு முன்னாலே சில கிரியைகள் உண்டு. அந்த கிரியைகளை சொல்ல வேண்டும் என்றால், இசையால் அன்னையை திருப்திப்படுத்துதல், தாளத்தினால் அன்னையை திருப்திப்படுத்துதல், இதெல்லாம் வந்து கும்பாபிஷேக கிரியைகளில் வரும். ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுவது 64 கிரியைகள் செய்ய வேண்டும், குறைந்தபட்சம் 32 கிரியைகளாக செய்ய வேண்டும் என்பது ஐதீகம். அந்த 32 கிரியைகளில் இந்த இசையால் அன்னையை திருப்திப்படுத்துதல்,
இந்த தாள வகைகளை வாசித்து இசை தாளத்தினால் அன்னையை திருப்தி செய்தல். இந்த திருப்தி செய்து இந்த பூஜைகள் எல்லாம் முடித்த பிறகு பூரணாகுதி கொடுத்து இந்த பூரண கலசம் அந்த யாகசாலையிலிருந்து புறப்பட்டு வாராகி அன்னையினுடைய சன்னிதானத்தை அடைந்து அவளுக்கு முழுமையாக இந்த அபிஷேகம் நடைபெற்ற பிறகு இந்த அபிஷேகத்தினுடைய தீர்த்தம் இவ்வளவு 2 நாளும் நடந்த இத்தனை பூஜைகளினுடைய நிறைவான ஒரு பெரிய வரம் என்று சொல்லக்கூடிய வஸ்து என்றால் இந்த அம்மையனுடைய அபிஷேக தீர்த்தம். அந்த அபிஷேக தீர்த்தம் பக்தர்களின் மீது தெளிக்கப்படும். இந்த ஒரு நிகழ்வு மிகவும் முக்கியமான நிகழ்வு. எத்தனை நாள் வந்திருந்தாலும் எந்தவித காரணத்தை கொண்டும் இந்த அபிஷேக தீர்த்த பிரயோகத்தை புரோக்ஷணம் செய்யும் பொழுது பக்தர்கள் இருந்து அதை கண்டிப்பான முறையில் அவர்கள் தங்களுடைய உடலில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல தீர்த்தமாக வாங்கி பருகிக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு அங்கே கொடுக்கக்கூடிய யாகசாலை ஹோம ரட்சை என்று சொல்வார்கள், அந்த ஹோம ரட்சையும் பக்தர்கள் வாங்கிக் கொள்ளும். இப்படியாக இந்த வாராகியினுடைய சர்வசித்தி வாராகி மகா யாகத்தினுடைய நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் சிறப்பாக நிகழ இருக்கிறது. இவை அனைத்திலும் நீங்கள் எல்லா விதமான பூஜை கிரியைகளும் ஒன்றை கூட தவற விடாமல் அனைத்திலும் கலந்து கொண்டு அத்தனை பேரருளையும் வாராகி அன்னையினுடைய கிருபா கடாட்சத்தை நீங்கள் பெற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.